மணமக்கள் தரும் நல் மங்கள பொருளை மகிழ்வுடனே ஏற்பீர். இறைவா மகிழ்வுடனே ஏற்பீர். மணமக்கள் தரும் நல் மங்கள பொருளை மகிழ்வுடனே ஏற்பீர். இறைவா மகிழ்வுடனே ஏற்பீர். படைப்பில் உள்ளன எடுத்து தங்கள் எளிய மனங்களை இணைத்து தம்மையே தருகின்றார். மணமக்கள் தரும் நல் மங்கள பொருளை மகிழ்வுடனே ஏற்பீர். இறைவா மகிழ்வுடனே ஏற்பீர். உயிரும் ஒன்றாய் இணைந்தவர் உன்னத பலிக்காய் அப்பமும் ரசமும் காணிக்கை அளிக்கின்றார். மணமக்கள் தரும் நல் மங்கள பொருளை மகிழ்வுடனே ஏற்பீர். இறைவா மகிழ்வுடனே ஏற்பீர். கண்ணிமை போன்று காக்கும் நல் கருணை கவினுர இவரை சேர்த்த உன் பெருமை. விண்ணக தேவன் உமக்கே இறைவா. விண்ணக தேவன் உமக்கே இறைவா. பொன்மனம் தருகின்றார். பொன்மனம் தருகின்றார். மணமக்கள் தரும் நல் மங்கள பொருளை மகிழ்வுடனே ஏற்பீர். இறைவா மகிழ்வுடனே ஏற்பீர். மணமக்கள் தரும் நல் மங்கள பொருளை மகிழ்வுடனே ஏற்பீர். இறைவா மகிழ்வுடனே ஏற்பீர். ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை பாடுங்கள்.
விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரின் தூதர்களே அவரின் படைகளே. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரின் தூதர்களே அவரின் படைகளே. ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை பாடுங்கள். கதிரவனே நிலவே ஒளி வீசும் விண்மீன்களே விண்ணுலக வானங்களே. ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை பாடுங்கள். மலைகளே மரங்களே கடலே கல்மலையே. மலைகளே மரங்களே கடலே கல்மலையே. காட்டு விலங்குகளே ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை பாடுங்கள். அரசர்களே அறிஞர்களே இளையோரே முதியோரே. அரசர்களே அறிஞர்களே இளையோரே முதியோரே சின்னஞ்சிறியோரே. ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை பாடுங்கள். 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 இதயங்கள் பாடும்
இங்க பாரு. அப்படியே போட்டு ரெக்கார்ட் போட்டு. ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறுவிளக்கையும் ஏற்றுக்கொள்வார். உந்தன் சந்நிதி வருகின்றோம் அன்பின் நாயகனே தேவா. உந்தன் சந்நிதி வருகின்றோம் அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க ஆதாரம் நீயே அருள் புரிவாயே. உந்தன் சந்நிதி வருகின்றோம் அன்பின் நாயகனே. துன்பங்களும் துயரங்களும் என்றுமே எமை சூழ, உமையாவும் உமதன்பு செயல்களில் யாம் வாழ. துன்பங்களும் துயரங்களும் என்றுமே எமை சூழ, துணையாவும் உமதன்பு செயல்களில் யாம் வாழ. ஒருவருக்கொருவர் துணைக்கரம் தந்திடும், ஒருவருக்கொருவர் துணைக்கரம் தந்திடும். பொது நோக்கு அருள்வாய், பொது நிலை தருவாய். உந்தன் சந்நிதி வருகின்றோம் அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருமண திருப்பலி முன்னுரை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இவ்வாழ்க்கையில் அன்போடும் அறத்தோடும் விளங்கினால் அவ்வாழ்க்கையே பண்பாகவும் பயனாகவும் அமையும் என்பது இத்திருக்குறளின் விளக்கம். அன்போடும் அறத்தோடும் வாழ இவ்வாழ்க்கையில் புகவிக்கும் செல்வன் நவீன் வினோத்குமார் மற்றும் செல்வி அனுஷ் பாத்திமா இவர்களின் திருமண வாழ்வில் பங்கெடுத்து கடவுளின் ஆசியையும் தங்களின் ஆசியையும் வழங்க வந்துள்ள அருட்தந்தையர்கள், உறவினர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இந்த திருப்பலிக்கு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒருவருக்கு வாழ்வு கொடுப்பதல்ல திருமணம், ஒருவருடன் ஒருவர் வாழ்வை பகிர்வதே திருமணமாகும். அவ்வகையில் இந்நாள் வரை தங்களுக்காக வாழ்ந்த இவர்கள் இத்திருச்சடங்கின் மூலம் ஒருவர் மற்றவர்களுக்காக வாழவிருக்கிறார்கள். இவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் நிலைத்து நின்று பாசத்தை மாற நேசத்தோடும் பகிர்ந்து வாழ நாம் அனைவரும் இவர்களுக்காக இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இந்நாள் வரை செல்வன் நவீன் வினோத்குமார் மற்றும் செல்வி அனுஷ் பாத்திமா என்று அழைக்கப்பட்ட நீங்கள் இத்திருச்சடங்கின் மூலம் திரு நவீன் வினோத்குமார் மற்றும் திருமதி அனுஷ் பாத்திமா என்று அழைக்கப்படுவீர்கள். இச்சடங்கின் மூலம் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் பொறுப்பும் அதிகரிக்கின்றது. எனவே இந்த மங்கள நாளில் திருவிவிலியத்தில் காணப்படும் திருமண தம்பதியராக தோபித்து மற்றும் சாரா ஆகிய இருவருக்கும் தங்களின் திருமண வாழ்வை தொடங்கும் முன் நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணைப்பிரியாது வாழச் செய்யும் என்று ஜபத்தோடு திருமண வாழ்வை தொடங்கினார்கள் என்று தோபித்து நூல் அதிகாரம் 8 வசனம் 7 கூறுவது போலவே நீங்களும் இணைந்து இணைப்பிரியாது வாழ இத்திருப்பலியில் ஜெபியுங்கள். எல்லா அருளும் நிறைந்த இறைவன் தன் ஆசியால் இவர்களையும் நம்மையும் நிரப்ப திருத்தந்தையர்களோடு இணைந்து ஜெபித்து இறையாசிரை பெற இத்திருப்பலியில் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு மிக பிரியமான குழந்தை இயேசுவின் புனித தெரேசம்மாளுடைய பாதுகாவலில் வாழ்கின்ற திருவாளர் பவுல்ராஜ், திருமதி லூர்து மேரி இந்த குடும்பத்தில் இந்த வகராவில் நடக்கின்ற 16வது இணை ஏற்பு பெருவிழா. இந்த இணை ஏற்பு பெருவிழா இந்த குடும்பத்தில் இறைவன் தொடர்ந்து பல நிலைகளிலே இந்த குடும்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நவீன் வினோத்குமார், அனுஷ் பாத்திமாய் அவர்கள் திருமணம் என்ற திருவருட்சாதனத்தின் வழியாக ஒருவருக்கொருவர் இணையாக இருந்து திருமண வாழ்வை தொடங்க முன்வந்திருக்கின்றீர்கள். உங்களை பெருமகிழ்ச்சியோடு அன்னையாம் திருச்சபை வரவேற்கிறது. நவீன், அனீஷ், பாத்திமா, நீங்கள் பூசம் முழுவதும் நீங்கள் உங்களுடைய அட்டென்ஷன் முழுவதும் கடவுளை நோக்கியே அதையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு தனி ஆளாக இருக்கிற நவீன், அனீஷ், பாத்திமா உங்களை கணவன் மனைவியாக ஒரு ஸ்தானம் உயர்த்தி உங்களுக்கு பிள்ளை பேற்றினை கொடுத்து, பெற்றோர் என்ற ஸ்தானத்தை கொடுத்து, அப்பா அம்மா ஸ்தானத்தை கொடுத்து, பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்து தாத்தா பாட்டியாக நீங்கள் திருச்சபை விரும்புகின்ற இல்ல திருச்சபை உருவாக்கி கடவுளுக்கு மகிமை சேர்க்க எல்லா அருளையும் இந்த ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இது நாங்கள் அல்ல முக்கியம், நீங்கள் தான் முக்கியம். ஏனென்றால் இத்தனை படிநிலைகளிலே ஆசீர்வாதத்தை கடவுள் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் தான் மெயின் செலப்ரேட். எனவே கடவுள் உங்களை இந்த மிகப்பெரிய ஒரு அருசாதனத்துக்கு அழைத்திருக்கிறார். நன்றி கூறுவோம். நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவர் உங்களை இணைத்து வைத்திருக்கிறார். எந்த குறையும் உங்களுக்கு இருக்கிறாது. உங்களுடைய பெற்றோர்கள் விசுவாசத்தை நீங்கள் கடைபிடித்தாலே போதும், கடவுள் உங்களை மகிமையாய் உயர்த்துவார். நமது சக்தி வாய்ந்த திரேசம்மாள் உங்களுக்கு உடனிருந்து உங்களை வழிநடத்தி உங்களை காப்பாற்றி உங்களை கரை சேர்க்கின்ற பொறுப்பு நமது சக்தி வாய்ந்த திரேசம்மாளிடம் இருக்கிறது. ஏனென்றால் புனிதர் திரு அவையில் அவர் வீட்டிலிருந்து புனிதராகி 100 ஆண்டு.
இந்த பங்கு உருவாகி 103 ஆண்டுகள். குழந்தை தெரேசம்மா புனிதராகிறதுக்கு முன்னாடியே அருளாளர் பட்டம் பெற்ற உடனேயே ஆசியாவிலே முதல் முறையாக குழந்தை தெரேசம்மா இங்கே தான் வந்து குடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தாய் உங்களை, அவருடைய பாதுகாவலில் இருக்கின்ற உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இங்கே வந்திருக்கின்ற குருக்கள், அருள் சகோதரிகள், மூத்த அருள் சகோதரி அம்மா வேதாம்மா வந்திருக்கிறாங்க. அவருடைய ஆசிரியரெல்லாம் பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு அருள். எனவே அவர்கள் எல்லார் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க தடையாக இருக்கின்ற உங்கள் குற்றங்குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம்.
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டுமென திருவுளம் நாணீரே. திருமண உடன்படிக்கையா இணைய பெறவிருக்கும் உம்மடியார்கள் நவின் வினுக்குலா அனுஷ்பாத்திமா இவர்களை அன்பின் பிணைப்பா ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் வலம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஜெபில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 26 28 முடிய. கடவுள் மானிடரை தம் உருவிலும் அவர் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுள் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாக இருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளாலும் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளாலும் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன்னிலமை கழுகி நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். கழுகி நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே என்னாலும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருள்பதினார். கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமானவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்கள் யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிரோடு எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். அன்றோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனோ, வருவனோ, வலிமை மிக்கவையே, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வெற்றத படைப்போ, நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. Hallelujah, hallelujah,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை சொற்றொடர்கள் 13 16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, சிறப்பாக இன்று தங்களுடைய மன வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற அன்பு தம்பி நவீன், அனுஷ், பாத்திமா, உங்கள் அனைவரையும் இந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். இன்று நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். 103 ஆண்டுகள் தங்களுடைய நம்பிக்கை வாழ்க்கையை கொண்டாடுகின்ற இந்த திரேசபுரம் பங்கில் திருவாளர் பால்ராஜ் அவருடைய குடும்பத்தில் 16வது திருமணமாகவும் அவருடைய இல்லத்திலே 3வது திருமணமும் நடைபெறுகின்ற இவ்வேளையிலே நிச்சயமாக கடவுளுடைய அளப்பரிய ஆசீர்வாதத்தை நாம் உணர்கின்றோம், மகிழ்கின்றோம். அல்லேலூயா பாடுவது போல இது வெற்றியின் நாள், கடவுள் நமக்காக உருவாக்கிய நாள். இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, திருமணத்தினுடைய நோக்கம், பயன், இந்த வாழ்க்கையுடைய பொருள் என்ன என்பதை இன்றைய திருப்பலி முன்னுரை, பாசங்கள், ஜெபங்கள் எல்லாமே நமக்கு அழகாக சொல்லுகின்றது. இந்த நாளிலே 2 கருத்துக்களை மட்டும் திருமண தம்பதிகளுக்கு சொல்லிவிட்டு நம்மையும் சிந்திக்க அழைக்கின்றேன். அன்பு நவீன், அனுஷ், பாத்மா, நீங்கள் தொடங்கியிருக்கின்ற இந்த வாழ்வு கடவுளுடைய அழைப்பு, குருத்துவ அழைப்பு மட்டுமல்ல, மாறாக குடும்ப வாழ்வு என்பது கடவுள் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த மிக அற்புதமான வாழ்வு அழைப்பு. குடும்பமில்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம நினைத்து பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் தொடர்புள்ளதே கடவுள் மனிதர்களை ஆணு பெண்ணமாக உருவாக்கி குடும்பத்தை உருவாக்கினார். இயேசு கூட தன்னுடைய முதல் புதுமையை கானாவு திருமணத்தில் நிறைவேற்றி அந்த குடும்பத்தினுடைய ஏற்பட்ட குறைகளை நீக்கி
அங்கு தான் இறைமகன் என்ற மாட்சிமை உணர்த்தினார் என்றால் குடும்பத்துடைய நோக்கம் மையம் அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பு நவீன், அனுஷ், பாத்திமா, உங்களுடைய திருமண அழைப்பில் திருமணத்தினுடைய அழகான பண்புகளை சொல்லப்பட்டது. நீங்கள் படித்தீர்களோ இல்லை தெரியவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய வீட்டிலே படித்து பார்த்தேன். 2 இறை வார்த்தைகள். முதல் இறை வார்த்தை, கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். இந்த இறை வார்த்தை நாம் அடிக்கடி கேட்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது. ஆனால் அன்பு நவீன், அனுஷ், பாத்திமா, இன்றைய நாளிலே நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது, நீங்கள் ஒன்றாக கணவன் மனைவியாக இணைவது கடவுளுடைய செயல். இது ஏதோ பெண் வீட்டாரோ மன வீட்டாரோ அண்ணனோ தம்பியோ மாமாவோ சித்தப்பாவோ இது பார்த்ததல்ல. இவர் எல்லாருமே கடவுளுடைய கருவிகளாக இருக்கின்றார்கள், அவ்வளோதான். ஆனால் உங்களை இணைத்தது கடவுள் மட்டும்தான் என்பதை நீங்கள் மனதில் கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பாகும். ஆனால் தான் கடவுள் அடுத்த வார்த்தை சொல்கின்றார், கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஒருவேளை உங்களுக்கு வருகின்ற துன்பங்கள், புரிந்து கொள்ளா தன்மைகள் மனிதர்கள் பிரிக்க ஒரு காரணமாக இருக்கலாம், தூண்டுதலாக இருக்கலாம். ஆனால் நிலைத்து கொள்ளுங்கள், இந்த மனிதர்கள் உங்களை சுற்றி வாழ்கின்ற எல்லோருமே உங்களை இணைக்கவில்லை, கடவுள் இணைத்தார் என்ற சிந்தனை உங்களை இருக்கின்ற போது இன்று மட்டுமல்ல என்றுமே கடைசி வரைக்கும் ஜபத்தில் சொல்வது போல சாவு உங்களை பிரிக்க வரையும் நீங்கள் ஒன்றாக இருப்பீர்கள். இந்த அடிப்படை சிந்தனை, இந்த அடிப்படை நம்பிக்கை கிறிஸ்துவ குடும்பத்தில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு ஆணுக்கு பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். அதைத்தான் உங்களுடைய திருமண அழைப்பிலிருந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்கின்ற செயலாக இருக்கின்றது. மறக்காதீர்கள், நாங்கள் இணைக்கவில்லை, கடவுள் உங்களை இணைக்கின்றார். 2வது நீங்கள் போற்றிருக்கின்ற வார்த்தை, அன்பே உங்கள் வாழ்வுடைய ஆணிவேராகவும் அடித்தலாகவும் இருக்கின்ற திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு திருமுகத்தில் 3:17 வாசிக்கின்றோம். இந்த திருமணத்துடைய நோக்கம் என்ன, எதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எதற்காக குடும்பம் என்று பார்க்கின்ற போது அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். தொடக்க ஜபத்தில் குருவானவர் அழகாக உங்களுக்காக செபித்தார், கடவுள் உங்களை அன்பினால் இணைக்கின்றார். அற்புதமான ஜபம், நீங்கள் கேட்டீர்களோ தெரியவில்லை. கடவுள் உங்கள் அன்பினால் இணைக்கின்றார். எதற்காக என்பது மீண்டும் சொல்லுகிற ஜபம், கடவுளுடைய அன்பிற்கு சாட்சிகளாக நீங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கு. கடவுள் அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும், எப்படி வாழ முடியும், உணர முடியும் என்பதை கடவுள் நமக்கு அழகாக சொல்கின்றார். நீங்கள் அமைக்கிருக்கின்ற இந்த குடும்பத்தில் தான் அந்த அன்பை சுவைக்க முடியும். அன்பு பெரிய அளவில் பேசப்படுகிறது, சமுதாயத்தில் பேசப்படுகின்றது, அல்லது ஆலயத்தில் பேசப்படுகிறது. அந்த குறுகிய வட்டத்துக்குள், என்னுடைய குடும்பத்திற்குள் கணவன் மனைவியாக, பெற்றோராக, பிள்ளையாக நான் எப்படி அன்பை குறுகிய வட்டத்தில் அதை அனுபவிக்க முடியும் என்பதுதான் கடவுள் நம்ம குடும்பமாக தந்திருக்கின்றார். எனவே இந்த குடும்ப வாழ்க்கை என்பது கடவுளுடைய அன்பை நாம் சுவைத்து அந்த அன்பிற்கு நீங்கள் சாட்சியாக வாழ கடவுள் அழைக்கின்றார். அதான் நச்சி அழகாக சொல்கின்றது, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள், உங்கள் ஒளியை மனிதர் கண்டு தந்தையாக கடவுளை போற்றுவார்கள். நீங்கள் இருவரும் அன்பிற்கு சாட்சியாக இருக்கும்போது அன்பு நவீன், அனுஷ், பாத்திமா கடவுளை புகழ்வார்கள். ஏனென்றால் நீங்கள் கடவுள் அன்பிற்கு சாட்சியாக இருக்கின்றீர்கள். கடவுள் அன்பாக இருக்கின்றார். அந்த அன்பு எப்படி வெளிப்படுகிறது, உங்கள் வாழ்வின் மூலம் வெளிப்படுகின்றது. எனவே கடவுளுடைய அன்பிற்கு சாட்சியாக உங்கள் குடும்பம் இருக்கும். இந்த நேரத்தில் கலக்கம் இருக்கலாம். நவீனுக்கும் அனுஷ், பாத்மா எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை? கஷ்டமாக இருக்குமா? எப்படி நடத்துவது? யார் நமக்கு துணை செய்வது? நாளைக்கு எப்படி இருக்கும் தெரில. மாமியார் வீட்டுக்கு போனோம் நவீன் நினைக்கிறேன், அங்கே எப்படி நடக்கும்? கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டு வேறு யாரும் இல்லை, உங்களுடைய தாய் தந்தையர் தான். இந்த உலகத்திலே நீங்கள் கண்ட முதல் குடும்பம் உங்கள் தாய் தந்தையர் மட்டும்தான். உங்கள் தாய் தந்தையர்கள் உழைத்திருக்கின்றார்கள், உங்களை கண்காணித்திருக்கிறார்கள், வளர்த்திருக்கின்றார்கள், அவர்கள் நம்பிக்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த நம்பிக்கை வாழ்வு, இந்த எடுத்துக்காட்டான வாழ்வு தான் உங்களுடைய வாழ்வுடைய முதல் அடித்தளமாக இருக்க வேண்டும். எனவே வேறு இடத்தில் சென்று உங்களுக்கு எடுத்துக்காட்டை தேட வேண்டாம். உங்கள் குடும்பத்தில் நவீன், உன்னுடைய பெற்றோர் எப்படி வாழ்ந்தார்கள்,
அதில் அனுஷ் பாத்மா உங்களுடைய பெற்றோர் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து உங்கள் குடும்பத்தை வாழ்ந்தாலே அன்பு நவீன், அனுஷ் பாத்மா, உங்களுடைய வாழ்க்கை எந்த துன்பத்திலும் துயரத்திலும் கவலைகள் வந்தாலும் வருத்தங்கள் வந்தாலும் அல்லது வழி தெரியாமல் நீங்கள் அலைந்து சென்றாலும் உங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கை உங்களுக்கு எடுத்துக்காட்டார்கள். இரண்டாவது, நாம் காணாத நாம் நம்புகின்ற அந்த திரு குடும்பத்துடைய எடுத்துக்காட்டு. அன்னை மரியா, சூசியப்பர், இயேசு எப்படி ஒரு அன்பு செய்து வாழ்ந்தார்களோ அவர்களை நீங்கள் எடுத்துக்காட்ட கொள்ள வேண்டும். எனவே அன்பு நவீன், அனுஷ் பாத்மா, இங்கே இருக்கின்ற அனைத்து பெரியோர் பேராலும் குருக்குள் பேராலும் அருள் சகோதரர் வாழ்த்துகின்றேன். நீங்கள் தொடங்கியிருக்கின்ற இந்த வாழ்வு என்பது கடவுளால் இணைக்கப்பட்டது. இரண்டாவது, இந்த அன்பிற்கு சாட்சியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், சாட்சிகளுக்கு அழைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு ஆரம்பியுங்கள், தைரியத்தோடு ஆரம்பியுங்கள். கடவுள் உங்களோடு இருப்பாராக. ஆமீன். மாப்பிள்ளைக்கு சாட்சி, பொண்ணுக்கு சாட்சி வாங்க. மற்றவங்க யாரும் கிட்ட வராதிங்க, பெற்றோர்கள் மட்டும் வாங்க. பூ போகிறதுக்கெலாம் உங்களுக்கு நேரம் கொடுக்குறோம் நாங்கள். சத்தமாக பதில் சொல்ல 2 பேர் பேசன்ட்ல சாட்சி அம்மா, பொண்ணுடைய அம்மா, சாட்சி, பொண்ணுக்கு சாட்சி, நீங்கள் என்ன வேணும்? அன்புமிக்க நவீன் வினோத்குமார், அனுஷ் பாத்திமா, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருடுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசிர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கால் அர்ச்சித்துள்ளார். இப்போது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் மீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். நவீன் வினோத்குமார், அனுஷ் பாத்திமா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? வந்திருக்கிறோம். நீங்கள் மன வாழ்க்கையை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்ப்போம். நீங்கள் திருமணம் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலக்கையை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். நவீன் வினோத்குமார் என்னும் நான், அனுஷ் பாத்திமா என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து
என் வாழ்நாள் எல்லாம் உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அனுஷ் பாத்மா என்கின்ற நான் நவீன் வினோத்குமார் என்கின்ற உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாக பொழிவாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆமேன். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியிருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பூ போட்டு வாழ்த்துறவங்க அப்படி கையில் பொறி கொடுத்துட்டு போயிடணும். நீங்களே அனுஷ் பாத்திமா என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த மாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த மாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கிறேன்.
லியோ லியோ மாலை மந்திரிச்சு கொடுங்க. லியோ வாங்க. லியோ லியோ வா. எல்லாம் போய் உட்காருங்க, உட்காருங்க. காணிக்க பவனி உட்காரு. அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகள் எப்பொழுது நம்பிக்கையாளர் மன்றாட்டு மணமக்கள் ஆஸ்வதிக்கப்பட நம்பிக்கையாளர் மன்றாட்டிலே பங்கெடுப்போம். புதிய மணமகனும் மணமகளும் தங்கள் இல்லத்தில் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிலும் திரு அவையிலும் அமைதி நிலவ வேண்டும் எனவும் மேன்மேலும் திரு அவையில் ஒற்றுமை வளர வேண்டும் எனவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்போது திருமணம் என்னும் திருவருட் சாதனத்தில் இணைக்க பெற்ற இவர்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவீன் வினோத் குமார், அனுஷ் பாத்திமா ஆகிய இவ்விருவரும் ஆண்டவரின் அன்புக்கு அடையாளமாக மக்களை பெற்று வாழ வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கானாவூர் திருமணத்தில் மணமக்களை ஆசிர்வதித்தது போல இம்மணமக்களையும் ஆசிர்வதித்தருள வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவீன் வினோத் குமார், அனுஷ் பாத்திமா ஆகிய இவ்விருவரும் அமைக்கும் இல்லம் கிறிஸ்துவின் திருப்பெயருக்கு ஏற்ற சாட்சியாக விளங்க வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கிருக்கும் அனைவரும், குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் குடும்பங்களும் தங்கள் திருமண அருளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடியவர்களாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்நாளிலே புதிய வாழ்வை தொடங்கவிருக்கிற மணமக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை, உமடியார்களாகிய ஒருவருக்கும் உண்மையான ஆழமான அன்பை நீர் வழங்குவதால் அவர்கள் நிறைந்த ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். நீர் இணைத்த இவ்விருவரையும் ஒன்றும் பிரிக்காதிருப்பதாக, நீர் ஆசீர்வதிக்கும் இவர்களை தீங்கும் தீண்டாதிருப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே அழைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே அழைத்தாய் என்று.
என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா இன்று, என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா இன்று, உருமாற்றி உனதாக்கும் தலைவானன்று. தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல், நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன், நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன், நலமாக்கி புதிதாக நான் பணிக்கின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளை, எங்களுடையதும் என்னுடையதுமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் புனித திரு அவையின் அடுத்த நண்பர்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருவனத்தின் புனித பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையை ஏற்க உம்மை வேண்டுகின்றோ. உமது நன்மையா நீ நிறுவிய இவ்வேற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் நானதே. தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலும் ஆகும். திருமண உடன்படிக்கையை மனவொற்றுமையின் இனிய நுகத்தினாலும் அமைதியின் முறிவுபடா பிணைப்பினாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகிறது. ஏனெனில் ஆண்டவரே உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் பிள்ளைகளின் பிறப்பினால் உலகத்தை அணி செய்கிறீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பினால் திரு அவையை வளர செய்கிறீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ் பணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்தே பாடுவதாவதே. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்தே தம்மை கையளித்த போதே அப்பத்தை எடுத்தே மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இதே உங்களுக்காக கையளிக்கப்படும் என் அவனமீரவு விருந்தை அருந்திய பின் மீண்டும் கிண்ணத்தை எடுத்து உம
சாட்சி கூறி தம் சீரர்களுக்கே அளித்து அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இதே புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் இது பாவ மன்னிப்புக்கின்றே உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதையின் நினைவாக செய்யும். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் நீர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ உலகளாவிய திருச்சபையை பாஸ்கா காலத்திலே அருள் நிலையில் வழிநடத்துகிற கர்தினால்மார்கள், பேராயர்கள், எம் வேலூர் மறைமாவட்ட ஆயர் பி. அம்புரோஸ், எல்லா திருநிலையினர், புதிதாக திருமணம் முடித்து குடும்பத்தை உருவாக்கி இருக்கிற பொது நிலை குருத்துவத்தில் பங்கெடுக்கின்ற நவீன் மற்றும் ஃபாத்திமா, இவர்களையும் பவுல்ராஜ் குடும்பத்தார் பொது நிலையினர் எல்லாரையும் தெய்வீக அன்பிலே நிறைவு பெறுமாறு செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூரும் திருமுகவழி நேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர் ஆயிருதராகி புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வட்டியாகும் புகழ்ந்தேத்து மரமரில உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பாத்திமா என்ற கடவுளின் பிள்ளைகளும் மணமக்களாக இருக்கிற இவர்கள் மீது ஆண்டவர் தம் அருளின் ஆசியை இரக்கப்பெருக்கத்துடனே பொழிய வேண்டுமென, மேலும் தூய நற்கருணை வழியாக அன்பினால் இவர்கள் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக திகழ செய்ய வேண்டுமென ஆண்டவரை நோக்கி மணமக்கள் ஆசீர்வதிக்கப்பட எல்லாரும் வலக்கரத்தை இவர்கள் பக்கம் திருப்பி மனமுருகி என்னோடு உருக்களோடு இணைந்து ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீ. படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபெரியா துணையாக ஏற்படுத்தினீ. இவ்வாறு இவர்கள் இனி இருவரல்லர், ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுளம் கொண்டதை ஒரு பொழுதும் பிரித்தல் ஆகாது என கற்பித்தீ. அருள் பொழியும் அன்பு இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கிற மறைபொருளை திருமணம் என்ற திருவருட்சாதன உடன்படிக்கையால் முன் உணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீ. அருள் பொழியும் இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து அன்று முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசை பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவே இல்லை. இன்று திருமணத்தில் ஒன்றாக இணைக்க பெற்று உமது தெய்வீக ஆசையை நாடி நிற்கிற உமது அடியார்களும் பிள்ளைகளும் ஆகியவர்களை, குறிப்பாக நவீன், வினோத்குமார், அனுஷ், பாத்திமா என்ற இவர்களை கனிவுடனே கண்ணோக்கி அருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களிலே இப்பொழுது பொழிந்து இவர்களின் இதயங்களிலே உமது தெய்வீக அன்பை நிறைவாக ஊற்றி அருளும். அதனால் திருமண உடன்படிக்கையிலே இவர்கள் உண்மையிலேயே இன்று முதல் என்றென்றும் நிலைத்திருப்பார்களாக. உமது அடியாள் மணமகள் அனுஷ் பாத்திமாவிலே அன்பும் அமைதியும் அருளும் குடிகொண்டு இருப்பனவாக. திருநூலில் போற்ற பெறும் புனித மகளிரை இவர் நாளும் பின்பற்றுவாராக. இவருடைய கணவர் நவீன் வினோத்குமாரின் இதயம் இன்று தொடங்கி இவர் மீது என்றுமே நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பு அளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல இவரும் தன் மனைவியை என்றுமே அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை உமது மக்கள் நாங்கள் இப்பொழுது மனமுருகி வேண்டுகின்றோம்.
உமது அடியார் நவீன் வினோத்குமார், அனுஷ் பாத்திமா என்ற இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உமது தெய்வீக கட்டளைகளிலும் நாளும் நிலைத்திருப்பார்களாக. தம் மனவாழ்வில் ஒன்று இணைந்து நன்னடத்திலே சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாக திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கட்பேறு அளித்தருளும். நற்பண்புகளிலே மிக சிறந்த பெற்றோர்களாக இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்குரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேருவார்களாக. எங்கள் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வடைப்பதாக. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள்.
பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த உயிருள்ள உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இறுதியிரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இறுதியிரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இன்று வீதி எங்குமே வாழ்வு மலர்ந்திட ஆற்றலாகிடும் இந்த உயிருள்ள உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் கண்களை மூடுவோம். குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நவீன், அனுஷ் கை ஊப்பி ஆண்டவரிடம் அர்ப்பணியுங்கள். ஒரு புதிய வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி சொல்வோம். புது அருளால் நிரப்பியதற்காக நன்றி சொல்வோம். இந்த புதிய வாழ்விலே நீங்கள் என்றும் நிலைத்து நின்று ஒரு அன்பின் கோவில்களாய் எப்போதும் வாழ இந்த நாளிலே ஜெபிப்போம். வாழ்கின்ற அன்பு தெய்வமே, உம்மை ஆராதித்து துதித்து போற்றி நன்றி செலுத்துகிறோம். அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தது போல நவீன அனுஷ் குடும்பத்தை இந்த நாளிலே தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றோருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பங்குக்காக நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளைகளை இந்த இடத்தில் ஒரு குடும்பமாக இணைத்தீரே, உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. அன்று அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு குடும்பங்களோடு இருந்து செயல்பட்டது போல நவீன் அனிஷ் குடும்பத்தோடு இருந்து எப்போதும் நீர் வாழ்விப்பீரார். அவர்கள் போகின்ற பாதையெல்லாம் நீர் கடந்து போவீரார். ஆமாண்டவரே, இனி வாழ்வில அனைத்தையும் புது படைப்பாக மாற்றுவேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை புது படைப்பாக என்ற நாளிலே மாற்றியதற்காக நன்றி செலுத்தும் தகப்பனே. அப்பா, நீர் புது படைப்பாக அவர்களை உருவாக்கி உடைத்து உருமாற்றி இந்த நாளில் ஒரு குடும்பமாக இணைத்ததற்காக நன்றி செலுத்தும் இந்த அருமையான வேளையில உன் மனம் விரும்புவதை அவர் தருவாராக, உன் விண்ணப்பத்தின் கருத்துக்களை அவர் நிறைவு செய்வாராக என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின்படி என் பிள்ளைகள் என்னவெல்லாம் நினைத்தார்களோ அவற்றை நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதி. அன்று யோசேப்போடு இருந்து செயல்பட்டது போல என் பிள்ளைகளோடு தங்கியிருந்தும், அன்னை மரியாளோடு இருந்து நீர் வாழ்ந்தது போல என் பிள்ளைகளோடு நீர் வாழ்ந்து அந்த பிள்ளைகளை உம்முடைய அன்பின் குடும்பமாய், திரு குடும்பமாய் எப்போதும் மாற்றி அருள்வீராக. ஆண்டவரே, போகின்ற பாதையெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீரேன். தண்ணீரிலே நடக்க நேர்ந்தாலும் விழுந்து போக மாட்டாய், நெருப்பில் நடக்க நேர்ந்தாலும் எரிந்து போக மாட்டாய். இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், என் கண்களுக்கு நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று வாக்குறுதி கொடுத்தீரே. அப்படியாய் உம்முடைய கண்களுடைய பார்வையிலே விலையேற பெற்ற இவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து
புனிதப்படுத்தி வாழ்வித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பிரியமான நாளிலே திருவாளர் நவீன் வினோத்குமார், திருமதி அனுஷ் பாத்திமா ஆகிய இருவரும் சேர்ந்து இறைவனுடைய அருளாலே புதிய குடும்பத்தை தொடங்க இங்கே வந்திருக்கிற ஒரு எல்லோருக்கும் இந்த நாளிலே நன்றி கூற ஆசைப்படுகிறேன். நேரமாகிவிட்டு இருந்தாலும் நெடுநேரம் எடுக்காமல் விரைவாக நன்றி செலுத்துகிறேன். முதலில் இந்த திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து எங்களுடைய இரு வீட்டாருடைய பெற்றோருக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசி எல்லாரும் கைத்தட்டிக்கலாம். இறுதியாக சேர்ந்து ஒத்துழைத்த எல்லா உறவுகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமணம் நல்ல முறையில் நடந்தேற எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த 2 பங்கு தந்தையர்கள், எங்கள் பங்கு தந்தை பேரொரு பணியாளர் ஜேம்ஸ் அவர்கள் எல்லா நிலைகளிலும் தன் பிள்ளை போல நவீனை வினோத்தை பார்த்து கொண்டு எல்லா வகையிலும் அவனுக்கு அறிவுரையும் ஆசிரியரையும் வழங்கி திருமணத்திற்கு நல்ல முறையில் தயாரித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிலும் தயாரிப்பு தான் முக்கியம். எனவே நவீன் வினோத்குமாரை நல்ல முறையில் தயாரித்து இன்று வரையிலும் வழிநடத்தமைக்கு நன்றி கூறுகிறோம். அதே போல் மல்லிகாபுரத்தினுடைய பங்கு தந்தை வினோத் ராஜ் அவருக்கு இந்த நாளிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுஷ் பாத்திமாவை நல்ல முறையில் தயாரித்து எல்லா திருவருட் சாதனையும் வழங்கி வழிகளையும் நெறிகளையும் காட்டியமைக்காக இரு பங்கு தந்தையர்களுக்கும் இந்த நாளிலே நன்றி. அதோடு இங்கு வருகை தந்திருக்கிற அருட்பணியாளர்கள், மறை மாவட்டத்தினுடைய மூத்த குருவாக இருக்கிற அருட்பணியாளர் ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்கள், அவர் என்னாலும் இந்த திருமணத்திற்காக செபித்தார் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன். நேற்றைய தினம் லூட்ஸ் ஜெபமாலையை நான் மணப்பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் என்று சொல்லி நேற்றைய தினம் பிரான்சில் இருக்கிற பிரான்ஸ் தேசத்தினுடைய லூர்து மாதா கவியில் மணமக்களுக்காக ஜெபமாலையை அவர் செபித்ததற்காக இந்த நாளிலே அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்தது மூத்த குரு பெருட் பணியாளர் ஒய் அந்தோன்ராஜ் அவர்கள், எப்பொழுதுமே அவரை தொந்தரவு செய்வது உண்டு. இன்றைக்கு நான் தொந்தரவே செய்யல, அவராகவே வந்துவிட்டார். எனவே தந்தை அவர்கள் என் மீது வைத்திருக்கிற குடும்பத்தின் மீது இருக்கிற பாசத்திற்கும் கரிசனைக்கும் நன்றி. அடுத்ததாக பேரூர் பணியாளர் ரமேஷ் அந்தோணி அவர்கள், அவர் இல்லையெனில் குடும்பத்தில் ஒரு நிகழ்வும் நடக்காது என்பதை கடவுள் நிறைய நேரங்களில் எனக்கு மெய்ப்பித்திருக்கிறார். சரியாக அவருக்கு 23ஆம் தேதி ஜெர்மனிக்கு ஃப்ளைட்டு, கடவுள் அந்த ஃப்ளைட்டையே கேன்சல் பண்ணிட்டார். இந்த கல்யாணத்துக்காக இருக்கணும், இந்த கல்யாணத்துக்காக அவர் மறைவுரை ஆற்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கடவுள் இதை செய்திருப்பார் என்பதை நான் நம்புகிறேன். வருகிற 3ஆம் தேதி அவர் பயணம் மேற்கொள்கிறார். அந்த பயணத்திற்காகவும் நாம் இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். அடுத்ததாக மூத்த அண்ணன் பிரபு மேத்தா அவர்கள், எல்லா மண்ணின் மேந்தர்களும் ஒன்றா பார்த்தலாம், அவர் மட்டும் எப்பொழுதுமே பார்க்க முடியாது. நிறைய நாளில் அவர் வருகை தந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அடுத்தது அண்ணன் லியோ அவர்கள், எல்லா நிலைகளிலும் வழிகாட்டுவதிலும் சரி, கண்டிப்பதிலும் சரி, பாராட்டுவதிலும் சரி உடன் பிறந்த அண்ணனை போல இருந்து வழிநடத்துகிற பெருள் பணியார் லியோ அவர்கள். அடுத்ததாக மாதா மலையினுடைய நிர்வாகியாக இருக்கிற அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், அழைத்த உடனே நாளைக்கு நிறைய வேலை இருக்குது அவருக்கு, பௌர்ணமி இருந்தாலும் எல்லா வேலைகளிலும் மாதா மலையிலே செய்து முடித்துவிட்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார். அருட்பணியாளர் ஃபெலிக்ஸ் கமல் அவர்கள், கோட் ஆஃப் ஐடிஐனுடைய இணை இயக்குனர். அவர் இப்பொழுது பெரிய படிப்பிற்காக தன்னையே தயார்படுத்தி கொண்டிருந்தாலும், அவசரமாக அவர் படிப்பிற்காக மும்முரமாக ஈடுபட்டிருந்தாலும் என் மீது வைத்திருக்கிற நட்பினாலும் பாசத்தினாலும் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு இந்த நாளிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அருட் சகோதரிகள், அருட்பணியாளர் ஆயிரனுடைய செயலர் அண்ணன் வளன் அவர்கள், நிறைய வேலை அவருக்கு இருந்தாலும் சீக்கிரமாக ஆரம்பிச்சிருந்தால் முழுசாக இருந்திருப்பார். எனவே ஆயிரனுடைய பல வேலைகளுக்கு மத்தியில் மிக விரைவாக அவர் திருப்பலி முடிந்து சென்றிருக்கிறார். வருகை புரிந்த அவருக்கும் இந்த நாளிலே நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அருட் சகோதரிகள், மண்ணின் மைந்தைகளுடைய சார்பாக வந்திருக்கிற அருட் சகோதரி ஜெனட் அவர்களுக்கு இந்த நேரத்தில் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது மூத்த அருட் சகோதரி
சபையினுடைய மாகாண தலைவியாகவும் இருந்து ஓய்வு பெற்றாலும் எந்நேரத்திலும் என்னை கண்டிப்பதிலும் என்னை வழிநடத்துவதிலும் அதிகமாக பாசம் வைத்திருக்கிற அருட்சகோதரி அமளி வேதா அவர்களோடு வருகை தந்திருக்கிற 2 அருட்சகோதரிகள், அடுத்தது நம்முடைய பங்கிலே இருக்கிற அன்னாள் சபையினுடைய வருகை புந்திருக்கிற எல்லா அருட்சகோதரிகள், கீழச்சேரியினுடைய தலைமை அன்னையாக இருக்கிற அருட்சகோதரி எம்எல்ஏ அவர்கள், அடுத்து சிடிசி சபையினுள்ளிருந்து உறவினராக இருக்கிற அருட்சகோதரி லீமா அவர்களோடு வருகை புரிந்து பாடலை இசைத்த அன்பு தம்பி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து வேதியர்களுடைய சார்பாக இங்கே வருகை புரிந்த திருவாளர் இருதையும் திருவாளர் பிலோமின்ராஜ் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி. அத்தோடு நட்பின் காரணமாகவும் நெருங்கிய ஒரு பந்தத்தினுடைய காரணமாகவும் இங்கு வருகை தந்திருக்கிற திருவாளர் சிசில் இளங்கோ அவர்கள், தன்னை பெரிதாக அவர் ஐக்கியப்படுத்தி கொள்ளாவிட்டாலும் திருவண்ணாமலையினுடைய என்ஐசி தேசிய தகவல் தொடர்பு மையத்தினுடைய தலைவராக இயக்குனராக அவர் இருக்கிறார். எலெக்ஷன் டியூட்டியில் பயங்கர பிஸி, எலெக்ஷன் ரிசல்ட் அவர் தான் சொல்லணும். இருந்தாலும் அவர் இந்த நாளிலே இங்கே வருகை தந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அவரோடு சேர்ந்து வந்திருக்கிற அவருடைய குழுவினர்கள், சதீஷ் மற்றும் அவங்க பேர்லாம் மறந்துடுச்சு, அவரோட வந்திருக்கிற அந்த குழுவினர் எல்லோருக்குமாக இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு நான் பணியாற்றிய பங்கு தளங்களிலிருந்து வந்திருக்கிற ராமாபுரம் பங்கிலிருந்து சென்னையிலிருந்து வந்திருக்கிற அன்பு இறைமக்கள், வண்டலூர் ஓட்டூரிலிருந்து வந்திருக்கிற அன்பு இறைமக்கள், வந்தவாசி பங்கிலிருந்து வந்திருக்கிற இறைமக்கள், இளையோர்கள், அவர்களை சார்ந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஊராகிய பவுத்திரத்திலிருந்து வருகை தந்திருக்கிற ஊர் பெரியவர்கள், இறைமக்கள், அவர்களோடு பள்ளியிலே பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய முதல் பங்கும் என்னுடைய தாய் பங்குமாக இருந்து என்னை பாதுகாத்து என்னை புரிந்து கொண்டு என்னோடு ஒத்துழைக்கிற என்னுடைய அன்பு செமியமங்கலம் இறை மக்களுக்கும் அவர்களோடு சேர்த்து இந்த திருமண வைபவத்திற்கு வந்து வருகை தந்திருக்கிற மல்லிகாபுரம் இறை மக்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து என்னுடைய சொந்த மண்ணாகிய திரேசாபுரத்தினுடைய அனைத்து இறை மக்களுக்கும் எல்லோருமாக சேர்த்து கரவோசை எழுப்பி அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். எல்லா நிகழ்வுகளையும் உடனிருந்து ஒருங்கிணைத்த பங்கினுடைய வேதியர் திருவாளர் அல்போன்ஸ் அவர்களுக்கும், ஒளி அமைத்து கொடுத்த அன்பு நண்பர் தமிழ் அவர்களுக்கும், எல்லா பீட அலங்காரங்களையும் சேர்த்து செய்த அன்பு நண்பர் கலை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை கரவோசை எழுப்பி வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேரத்தின் காரணம் கருதி எங்களுடைய உறவினர்கள், சித்தப்பாக்கள், சித்திகள், அப்பாக்கள், பெண் வீட்டாருடைய அப்பா அனைவருமாக ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எல்லா தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் சிறிய அன்பின் நினைவு பரிசினை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கு உங்களுக்கு பிடிக்குதோ கொடுங்க, யாருக்கெல்லாம் பேர்லாம் கிடையாது. இந்த நேரத்திலே மறந்துள்ள ஞாபகத்தில் இருந்த நம்முடைய வாழும் ஜெபமாலை இயக்கத்தினுடைய இயக்குனராக செயல்பட்டு கொண்டிருக்கிற திருவாளர் ரூபன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 பேரும் மறந்துட்டேன். என்னோடு இருந்து எனக்கு உறுதுணையாக இருக்கிற என்னுடைய மாதா டிவி விண்ணரசி கம்யூனிகேஷனுடைய 2 உடன் உழைப்பாளர்கள் திருவாளர் ராஜேந்திரன், திருவாளர் டோம்னிக் சந்தோஷ் ஆகிய இருவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வினோத் வந்திருக்கிறீங்களா? அருத்தந்தை வினோத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு சிறிய நினைவு பரிசினை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த கல்யாண சாப்பாடு சாப்பிடனாலும் இங்கே சாப்பிடுவார். அடுத்ததாக அன்பு உறவினர்களே, எல்லோருக்குமாக அவ்வுணவு எங்களுடைய இல்லத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அனைவரும் கட்டாயம் உணவு அருந்தி விட்டு செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறேன். அருட் தந்தையர்கள், அருட் கன்னியர்களுக்கு பங்கு தந்தையினுடைய இல்லத்திலே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கட்டாயம் அனைவரும் இந்த விருந்திலே பங்கெடுத்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நாளைக்கு மே மாதம் 1ஆம் தேதி வணக்க மாதம் ஆரம்பிக்கும். முதல் வெள்ளிக்கிழமை நாளை மாலையிலே ஆலயத்தை சுற்றி அண்ணனுடைய தேர்பவனி, அதைத் தொடர்ந்து திருப்பலி நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். பிள்ளைகள், அன்பு பெற்றோர்களே, VBS ஆரம்பமாகிறது. வெயிலின் கொடுமை. 9 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை அனுப்பி வச்சுருங்க. ஒரு 11-12 மணிக்கெல்லாம் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் கட்டாயம் VBS வகுப்பிற்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பொன்சாகா சபை அருள் சகோதரி சினோ அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருப்பலியின் ஆற்றலினால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியருளும். இவ்வாறு புனித குடும்பமானி ஒன்றிணைத்த இவர்கள் ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நிறைவடைந்துள்ள இவர்கள் அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தலைவணங்கி மன்றாடுவோம். என்றும் உள்ள தந்தையாகிய திருமகன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளினால் ஆசையும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகில் நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலொருவோரும் அறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றியுடன் வரவேற்பாராக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மணமக்களுடைய சாட்சிகள் மணமக்களும் கையொப்பமிடுவார்கள். அதன் பிறகு குருக்கள் அனைவருமாக குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வோம். தயவு செய்து யாரும் இங்கே வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்க வேணாம், ஃபோட்டோலாம் எடுக்க வேணாம். வீட்டில் போய் 1 மணி நேரம் கூட கிஃப்ட் கொடுங்க, 12 மணி நேரம் கூட ஃபோட்டோ எடுங்க. எனவே இங்கே அது வேணாம். வாழ்க வாழ்க தம்பதியே, நீங்கள் வாழ்கவே. வாழ்க வாழ்க தம்பதியே, நீங்கள் வாழ்கவே. ஒரு மனதோராய் இணைந்திருந்து நீங்கள் வாழ்கவே. வாழ்கவே, நீங்கள் வாழ்கவே. ஒரு மனதோராய் இணைந்திருந்து நீங்கள் வாழ்கவே. வாழ்கவே, நீங்கள் வாழ்கவே. வாழ்க வாழ்க தம்பதியே, நீங்கள் வாழ்கவே.
இன்பத்திலும் துன்பத்திலும் இணைந்து கொள்ளுங்கள். உடலத்திலும் நோயிலும் இணைந்து கொள்ளுங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் இணைந்து கொள்ளுங்கள். உடலத்திலும் நோயிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமா வாழ்த்த வாருங்கள். நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். ஒரு மனதோராய் இணைந்திருந்து நீங்கள் வாழ்கவே வாழ்கவே நீங்கள் வாழ்கவே. ஒரு மனதோராய் இணைந்திருந்து நீங்கள் வாழ்கவே வாழ்கவே நீங்கள் வாழ்கவே. வாழ்க வாழ்க தம்பதியே நீங்கள் வாழ்கவே நீங்கள் வாழ்கவே நீங்கள் வாழ்கவே. காண்பவர் இவர்கள் இருவரும் ஒருவராய் இணைந்தவர் இவர்கள் இறை ஒருவரில் ஒருவராய் கலந்தவர் இவர்கள். காவியம் படைக்கும் நாயகர் இவர்கள் கலைகள் 64 காண்பவர் இவர்கள். தொந்தருகிறதும் 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 பால்மனம் கொண்டோர் பாரினில் இணைந்து பண்புயர் நெறியினில் பரமனை போற்றி முத்தமிழ் கூறும் பத்தினி இவள் என திக்கட்டும் புகழ் ஏற்றும் மன்னவன் இவனென உளந்தனில் உருகி மகிழ்ந்து புகழ்ந்து உவப்புடன் ஆனந்த கண்ணீர் சுரந்து போற்றுவர் சாற்றுவர் பாமாலை புனைந்து வாழிய நீவீர் வளமுடன் என்றே காவியம் படைக்கும் நாயகர் இவர்கள் கலைகள் 64 காண்பவர் இவர்கள். திம்தருகிறதும் 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 முன்னூறு நாள் சுமந்த முன்னறி தெய்வம் பன்னூறும் கவி பாடி களி கூறி மகிழும் தத்தெடுத்து தன்னகத்தே வைத்திட்டு வளர்த்திட்ட முத்தமிழ் தாய் தன்னில் பெரிது வந்து வாழ்த்தும் நினை தாங்கி பூனூட்டும் நிலமகள் தாய் அவள் சுனையூற்றில் சுந்தர கவி பாடி வாழ்த்தும் நினை நாளும் இறையவன் நிகத்தினை காப்பவன் திருவடி சேர்க்கும் தாய் அவள் மாமரி. ஆயிரம் பாடியே வாழ்த்திட அவளும் 1000 ஆண்டிவர் வாழ்ந்திட அருள்வாள். காவியம் படைக்கும் நாயகர் இவர்கள் கலைகள் 64 காண்பவர் இவர்கள். இருவரும் ஒருவராய் இணைந்தவர் இவர்கள் இறை ஒருவரில் ஒருவராய் கலந்தவர் இவர்கள். காவியம் படைக்கும் நாயகர் இவர்கள் கலைகள் 64
கை கவர்கிறார்கள். நன்றி சொல்லவோ ஒரு வார்த்தை இல்லையே, மனதில் பொங்கும் புது மகிழ்ச்சி வெள்ளமே. நன்றி சொல்லவோ ஒரு வார்த்தை இல்லையே, மனதில் பொங்கும் புது மகிழ்ச்சி வெள்ளமே. நன்றி சொல்லவோ ஒரு வார்த்தை இல்லையே. பொன்வண்ண மேகங்கள் பூமழை பொழிய, பெண்மாங்கு ராகங்கள் தேனிசை பாட. பொன்வண்ண மேகங்கள் பூமழை பொழிய, பெண்மாங்கு ராகங்கள் தேனிசை பாட. வாழிய வாழியவென்றே வாழ்த்தொலி கேட்க, வாழிய வாழியவென்றே வாழ்த்தொலி கேட்க. வரமே வழிந்தோட வானகமே வாழ்த்தும். நன்றி சொல்லவோ ஒரு வார்த்தை இல்லையே, மனதில் பொங்கும் புது மகிழ்ச்சி வெள்ளமே. நன்றி சொல்லவோ ஒரு வார்த்தை இல்லையே. மலரோடு மனம் சேர்ந்து மாலைகள் விளங்க, இயலோடு இசை சேர்ந்து கலைகளும் உயர. உறவே உறவே என்று மனங்களும் பாட, உறவே உறவே என்று மனங்களும் பாட. எழிலே விழுந்தோட மங்கள நாள் சேரும். நன்றி சொல்லவோ ஒரு வார்த்தை இல்லையே, மனதில் பொங்கும் புது மகிழ்ச்சி வெள்ளமே. நன்றி சொல்லவோ ஒரு வார்த்தை இல்லையே. வாழ்வென்னும் திருக்கோயில் தீபங்கள் எரிய, வாழ்வெங்கும் இரு உள்ளம் நல்வழி காண. வாழ்வென்னும் திருக்கோயில் தீபங்கள் எரிய, வாழ்வெங்கும் இரு உள்ளம் நல்வழி காண. மணியோசை போல் இன்பம் மனமெங்கும் பாய, மணியோசை போல் இன்பம் மனமெங்கும் பாய. கனிவாயன்போடு அருட்டென்றல் வீசும். நன்றி சொல்லவோ ஒரு வார்த்தை இல்லையே, மனதில் பொங்கும் புது மகிழ்ச்சி வெள்ளமே. நன்றி சொல்லவோ ஒரு வார்த்தை இல்லையே, மனதில் பொங்கும் புது மகிழ்ச்சி வெள்ளமே. நன்றி சொல்லவோ ஒரு வார்த்தை இல்லையே.